இபிஎஸ் அவர்களோட சுற்றுப்பயணம் இருக்குல்ல சார், அது வந்து பயங்கரமான கூட்டம் வந்திருக்குது. மக்கள் திரள் பெருமளவுல அவருக்கு சப்போர்ட் பண்றாங்க. நெறைய இடங்கள்ல அவரு எளிமையா மக்கள் கூட கனெக்ட் பண்ணிக்கிற மாரி பேசுறது, அதெல்லாம் வந்து வொர்க் அவுட் ஆகுது. அது வந்து ஒரு அதிமுக வந்து அவரோட கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு அப்படிங்கிறத அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. அதை ஏத்துக்கிறீங்களா? ஆமாம் சார். கட்சி முழு கட்டுப்பாட்டில் சட்டப்பிரகாரமே அதிகாரப்பூர்வமாகவே எடப்பாடியார் இதில் வந்துருச்சு. சரி, கட்சி தான் நம்ம கட்டுப்பாடோட வந்துருச்சுன்னா அவர் சும்மா இருக்க முடியாதுல்ல. தான் வந்து ஒரு கரிஸ்மாட்டிக் லீடர். அதாவது ஜெயலலிதா, எம்ஜிஆரோட கம்பேர் பண்ணுற அளவுக்கு இல்லாட்டினாலும், தான் வந்து ஒரு கட்டுப்பாடான ஒரு தலைவர். தன்னோட தான் டாமினேஷனில் தான் அதிமுக இருக்குன்னு காட்டணுன்றதுக்காக அவர் பண்ணுறாங்க. யாரும் அவரை எதிர்க்கலையே. அதிமுகவில் எடப்பாடியார் எதிர்த்து யாருமே இல்லையே. எதிர்த்தவங்களாம் வெளியில் தனியனியாக தானே இருக்காங்க. இப்போ அவங்களே என்ன சொல்கிறாங்க, எங்களை சேர்த்துக்கின்றது தான் சொல்கிறாங்க, ரெக்வஸ்ட்டு தானே வைக்கிறாங்க. அதனால் வந்து எடப்பாடியார்கிட்ட முழு கட்டுப்பாட்டில் அதிமுக இருக்குதுன்னு நாங்கள் நம்புகிறோம்.